சரியா? ஆட் பண்ற நம்பரை சொல்லிட்டேன், +10 +10. ஆட் பண்ணும்போது புது நம்பர் கிடைக்குது இல்லையா, அதோட ரேஷியோவும் கொடுத்தான். இதோட ரேஷியோ எவ்வளோ? 3:4. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு விஷயத்த கொடுத்து அந்த ஒரிஜினல் நம்பர் என்ன, அதோட சம் கேட்பாங்க, அதோட டிஃபரன்ஸ் கேட்பாங்க, லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன. சரியா? இது ஒரு பேசிக் சம் தான். இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா வரும்போது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது தான் இந்த டைப். ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்றது. சரியாப்பா? ஓகேவா? சம் புரிஞ்சா? அப்ப ஏதோ ரெண்டு நம்பர், அதோட அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டான். சரியா? 5:8. இப்ப இந்த ரெண்டு நம்பர் கூட 5 ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? அந்த நம்பர் 2:3 மாறுது. அப்ப இதுதான் ஒரிஜினல் நம்பர், இது நியூ நம்பர். சரியா? கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ஒரிஜினல் நம்பர்னு கேட்கலாம், நியூ நம்பர்னு கேட்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நான் டாபிக்கோட ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஒரு ரேஷியோ அப்படின்னா 2:3னா இது எப்படி எழுதலாம்? 2/3 எழுதலாம், பின்னமா எழுதலாம் சொல்லியிருப்பேன். சரியாப்பா? அதே மாதிரி 2:3 எப்படி எழுதலாம்? 2x 3xன்னு எழுதலாம், இதையும் சொல்லியிருப்பேன். ஓகேவா? எக்ஸ் தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஓகே. அப்ப இந்த நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 5x, செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 8xன்னு எடுக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இது என்ன பண்றேன்னா 5x பின்னமா எழுதுறேன். 5x டிவைடட் பை 8x. ஓகேவா? இது ஏ, இது பி, பின்னமா எழுதிட்டேன். சரிங்களா? அப்ப ரெண்டு நம்பரோட ரேஷியோ 5x 8xன்னு எடுத்தாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? 5ஐ சேர்த்தால். சரிங்களா? 5ஐ ஆட் பண்றாங்க. சரிங்களா? 5ஐ கூட்டினால், சேர்த்தால கூட்டினால் அப்படின்னு பாத்தீங்க, கூட்டினால் ஆட் பண்றாங்க +5 ரெண்டு நம்பர் கூட 5 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? புதுசா ஒரு நம்பர் கிடைக்குமா? சரிங்களா? அப்போ புதுசா கிடைக்கிற நம்பருக்கு ஈக்குவல் தானே. ஆட் பண்ணா எது கிடைக்கும்? இந்த நியூ நம்பர் கிடைக்கும். அதோட ரேஷியோ எவ்வளோ? 2:3. 2:3 என்ன பண்ணலாம்? 2/3 எழுதலாம். ஓகேவா? இதான் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சாப்பா? அப்ப கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே மேக்ஸா மாத்திட்டோம். ஓகே. இப்ப இது என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த 3 வந்து மேல நியூமரேட்டர் கூட சேர்ந்துரும். இந்த 2 பாத்தீங்கன்னா 2 கூட 8x + 5 சேர்ந்துரும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் 3 × 5x + 5 ஈக்குவல் டு 2 × 8x + 5. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 5 எவ்வளோ? 15. 15x. அதே 3 பாத்தீங்கன்னா 5 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5s are 15 equal to 2 × 8 16x, 2 × 5 10. ஓகேவா? அப்ப இந்த x பாருங்க, 15x இருக்கு, 16x இருக்கு. சரிங்களா? அப்போ சின்ன நம்பரை ரைட் சைட் கொண்டு போங்க. சரிங்களா? 16x கூட கம்பேர் பண்ண 16x இது பிளஸ்ஸா இருக்கு, ரைட் சைட் போகும்போது என்ன மாறும்? -15x வரும். அதே மாதிரி 10 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா +10 இருக்கு, -10 x = 5. ஓகேவா? அதுதான் கண்டுபிடிக்கிற x = 5. அந்த எக்ஸ்ங்கிற நம்பரை தான் நம்ம இவ்வளவு நேரம் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரோம். அப்ப x = 5னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த 5x 8xல அப்ளை பண்ணலாமா? சரி, அப்போ 5 × 5 25. அடுத்து 8 × 5 40. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கேட்கிறான்னா இந்த ஒரிஜினல் நம்பரோட சம் தான் கேட்கிறான், கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்கா. எவ்வளவு வருது? 65 ஆப்ஷன். சார் எக்ஸாம்ல இவ்வளவு ஸ்டெப்பும் போட்டு கண்டுபிடிக்கணுமா? இல்ல, வேணாமே. புரிஞ்சா? சார் ஃபர்ஸ்ட் சம் தாங்க சார் இது. ஃபர்ஸ்ட் சம், முதல் சம். ஃபர்ஸ்ட் சம் இப்பதான் வந்தியாப்பா? ஓகே. இவ்வளவு ஸ்டெப் அப்படிங்கிறது இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்றது ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். சரியா? இது வந்து எப்படி வருதுங்கிறத நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். சரியா? ஓகேவா? இப்ப இந்த மாதிரி சம் வரும்போது
எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இது நோட் பண்ணுங்க. இது வந்து நீங்க வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லி கொடுங்க, சரியா? இது என்ன நடக்குதுங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இங்க பாருங்க 65 புரிஞ்சாப்பா? இது என்ன பண்ணிருக்கோங்கிறது புரிஞ்சு இல்லையா? எரேஸ் பண்றேன் சார். இன்னொரு டைம் கொஞ்சம் ஆமாங்க சார். அது ஓகே. என்னன்னா எல்லாரும் கேக்குறீங்க, எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எரேஸ் பண்ணலாமான்னு கூட கேட்டேன். கேட்கலீங்க சார். ஓகே, 5:8. இப்ப 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர் கூட அந்த 2 நம்பர் டைரக்டா கொடுக்கல, சரியா? அப்போ அது கூட வந்து அந்த 2 நம்பர் கூட 5 ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண பிறகு ஆட் பண்ணா ஒரு புது நம்பர் கிடைக்குமா? அதோட ரேஷியோ என்னன்னா 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டினோட மீனிங், சரியா? இப்ப கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் நம்பரோட கூட்டுத்தொகை எவ்வளவு, சம் எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு ரேஷியோ, இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோவை 5x 8xன்னு எடுக்கலாம், சரியா? எடுத்தாச்சு. எக்ஸ், ஏன் எக்ஸ் எடுக்கிறோம்? இந்த இடத்துல ஒரு அன்னோன் நம்பர் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதா எக்ஸ் எடுக்கிறோம். இப்ப இந்த ரேஷியோவை என்ன பண்றோம்னா பின்னமா எழுதுறோம். 5x டிவைடட் பை 8x. ஓகேவா? 8x பிளஸ் 5 பிளஸ் 5. ஏன் பிளஸ் 5? இந்த 2 நம்பர் கூட தான் என்ன பண்ணியிருக்கோம், 5ஐ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 5ஐ வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? புதுசா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த புதுசா கிடைக்கிற நம்பரோட ரேஷியோ எவ்வளோ? 2:3. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 2/3 எழுதலாம். ஒரு ரேஷியோவை பின்னமா எழுதலாம். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கிடைக்கும், சரியா? இந்த 3 மேல போகும், இந்த 8x பிளஸ் 5 2 கூட சேர்ந்துடும், சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை. ஓகேவா? ஈக்குவல் டு இல்லையா, சமந்தான் இருக்கு. இப்போ 3 into 5x plus 5, 2 into 8x plus 5. சரி, இது சால்வ் பண்ண x equal to எவ்வளவு கிடைச்சதுப்பா? உள்ள மல்டிப்ளை பண்ணி 5ன்னு கிடைக்கும். இந்த 5ஐ வந்து இதுல அப்ளை பண்ணிங்கன்னா 5 into 5 25. அப்போ ஒரிஜினல் நம்பர் 25. ஒரு நம்பர் 25. 8 into 5 எவ்வளோ? 40. ஓகேவாப்பா? இப்ப கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா மிகச்சிறிய எண்ணை காண்க. இதுதான் மிகச்சிறிய எண். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எண்ணை காண்கன்னா 40ன்னு வரும். ஓகேவா? கூட்டுத்தொகைன்னு கேட்டா 2ஐ ஆட் பண்ண வேண்டியதா. ஆட் பண்ண எவ்வளோ? 50. வித்தியாசம் கேட்டா 2ஓட வித்தியாசம் எவ்வளோ? இது சம் 25. 2ஓட டிஃபரன்ஸ் என்ன வரும்? 25 சார். 15 சார். 15. 15 இருக்கும். 15 இருக்கும். ஓகேங்களா? இதே நியூ நம்பர்னு கேக்குறாங்கன்னா நியூ நம்பர்னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நியூ நம்பர் 5. நியூ நம்பர். அப்ப ஒரிஜினல் நம்பர் நியூ நம்பர் அப்படிங்கிறது இந்த புது நம்பர் இங்க கிடைக்கிற நம்பர் இல்லையா? அப்ப ஒரிஜினல் நம்பர் 25. ஒரு நம்பர் 25, இன்னொரு நம்பர் 40னா அப்போ 25 கூட 5 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 ஆட் பண்ணிருப்போம் இல்லையா? 13 கிடைக்கும். இன்னொரு நம்பர் 45 கிடைக்கும், சரிங்களா? 25க்கும் 40க்கும் ரேஷியோ எவ்வளோ? 5:8. 30க்கும் 45க்கு ரேஷியோ எவ்வளோ? 2:3. 15 டேபிள் கேன்சல் ஆகும். கரெக்டா வருதா? சரியா? அப்போ ஒரிஜினல் நம்பர், சரி நியூ நம்பர் கேக்குறான்னா இதுதான் ஆன்சரா இருக்கும். நியூ நம்பரோட சம் எவ்வளோன்னு கேட்டா ஆன்சர் என்ன? 75. ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? இப்ப இந்த சம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க சார். ஆல்ரெடி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அங்க 5 பிளஸ் பண்ணிட்டோம்லங்க சார். எதுக்கு சார் மறுபடியும் நியூ நம்பருக்கு இன்னொரு டைம் 5 பிளஸ் பண்றோம்? இல்ல இது வந்து என்ன நடக்குதுங்கிறது கடைசியில சொல்லியிருக்கேன், சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் என்னன்னா ஒரிஜினல் நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரிஜினல் நம்பர் ஒரு நம்பர் 25, இன்னொரு நம்பர் என்னவா இருக்குங்க? 40 இருக்கு. இதுதான் ஒரிஜினல் நம்பர். இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5:8ன்னு கிடைக்கும், சரிங்களா? இப்ப இந்த ஒரிஜினல் நம்பர் கூட தான் நம்ம என்ன பண்றோம்? 5 ஆட் பண்ணா நியூ நம்பர் கிடைக்கும், சரிங்களா? அப்ப 25 கூட 5 ஆட் பண்ணும்போது 30 மாறும். 40 கூட 5 ஆட் பண்ணும்போது
45 மாறும். இதுதான் புது நம்பர். புரிஞ்சுங்களாமா? அதாவது ஒரு புரிஞ்சதுங்க சார். ஓகே, அதுதான் சொல்லியிருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க. இப்போ இதோட ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 5:8 ஒரிஜினல் நம்பர். சரிங்களா? அந்த மியூட் பண்ணுங்க. பிரதர் மியூட்ல போடுங்க பிரதர். யாருது? முனுசாமி, முனி ப்ரோ. முனி ப்ரோ. ஃபைவ் இஸ் டு 8 2:3 இருக்கு. சரியாப்பா? 5:8 2:3னா இப்போ ஓகே இதான கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோவை மேல எழுதிக்கோ, செகண்ட் ரேஷியோ கீழே. ஆட் பண்ற நம்பர் இருக்கு இல்லையா, அது கீழே 5 எழுதிக்கோ. சரியா? +5 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை டிஃபரன்ஸ் எடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கும். 5 3s 15, 8 2s 16. இதோட வித்தியாசம் எடுங்க. வித்தியாசம் எவ்வளோ? 1. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா செகண்ட் இந்த கிராஸோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். 2 5s 10, 3 5s 15, 5. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 5 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1:. 1:5 இருந்தா 5 எவ்வளோ? 25, 8 40. புரியல சார், திருப்பி புரியல. ஒன் டைம் மட்டும் சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்றேன். சரிங்களா? என்னன்னா இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்து ஒரிஜினல் நம்பர் 5:8 மாதிரி ஒரிஜினல் நம்பர் கேட்கறாங்கன்னா, அதாவது 2 சைடுமே 5 ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ 5 5. ஓகேவா? கீழே எழுதிக்கோ. ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 2 ரேஷியோ ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோக்கான கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 3 கிராஸ் மல்டிப்ளை. புரியுதா? கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு 5 3s 15, 2 8s 16. சரியா? இதோட வித்தியாசம் எடுங்க. இந்த 15க்கும் 16க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1 தானே? அதான் 1:. என்ன வித்தியாசம் வருதோ அது 1:. ரேஷியோக்கான வித்தியாசம் 1. சரியா? அடுத்தது வேல்யூ செகண்ட் ரேஷியோ. சரியா? அந்த ஆட் பண்ற நம்பரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. 2 5s 10, 5 3s 15. சரியா? 10 15 இருக்கு. இதோட வித்தியாசம் எவ்வளோ? இதோட வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2க்குள்ள வித்தியாசம் 5. அதுதான் 1:ன்னு சொல்றோம். அப்போ 1:5 இருந்தா நமக்கு என்ன வேணும்? ஒரிஜினல் நம்பர் தானே வேணும். இதுல அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுலதான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரேஷியோல ஒரிஜினல் நம்பர்ல. அப்போ 5 × 5 எவ்வளோ? 5 × 5 25. 8 × 5 40. சரியாப்பா? அப்ப ஆட் பண்ண எவ்வளோ? 65. சரியா? இப்போ ஒரே ஸ்டெப்ல நமக்கு அந்த சம் வேணும்னா 5 + 3 எவ்வளோ? கூடுதல் தானே வேணும். 5 8 ரெண்டையும் ஆட் பண்ணிக்க எவ்வளோ? 13. அப்போ 1:5 இருந்தா 13 ரேஷியோ என்னவா இருக்கும்? 13 × 5 65. புரிஞ்சு? அவன் என்ன கேட்கிறானோ சரியா, அப்ப வித்தியாசம் கேட்கிறான்னு வச்சுக்கோ. சரியா? அப்போ 5க்கும் 8க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 3. அப்போ 1:, நமக்கு தெரியும் 1:5 இருந்தா 3 எவ்வளோ? 3 5s 15. இதுதான் 15. அதாவது வித்தியாசம். ஓகேவா? கிளியராப்பா? ஓகே, இங்க பாருங்க. இப்ப நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்றேன். இதுல 2:3 வைங்க. இங்க வந்து 10 ஆட் பண்ணா 4:5 மாறுது. எனக்கு மீட் பண்ணுங்க ப்ளீஸ். போமா, நீ போமா, உள்ள போமா.
விஜயந்தன் உங்க மியூட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகேவா? சம் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கப்பா. டூ நம்பர் என்னப்பா? 5 into 5 8 into 5 அது என்ன எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. 5 into இங்க பாருப்பா 1:5 இல்லையா? ஆமா சார். ஓகே 1:5 கிடைக்குது. அது கிளியரா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ANB இன் கூட்டுத்தொகை. இந்த இதுல ANBங்கிறது இங்க பாருங்க இந்த 5 தான் சொல்றேன். இங்க இருக்கிற ரேஷியோ இருக்கு இல்லையா 5:8. இதை அவங்க கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ 1:5 இருந்தா 5 ரேஷியோ எவ்வளோ? 5 5 சார் 25. 8 ரேஷியோ எவ்வளோ? 8 5 சார் 40. ஒரு ரேஷியோ அவ்வளவுதான் சொல்லுவோம். ஓகே 25 சார். எஸ் சார் கொஸ்டின் என்ன சார் சொன்னீங்க? 5:8க்கு பதிலா 2:3 சார்? ஆமா, இது தெரியுதா? நீங்க நோட் பண்ணிருக்க மாதிரி 2:3. அடுத்தது வந்து 4:5. இந்த 4:5 இருக்கு. 10 ஆட் பண்ணிருக்கோம். 25 சார். வெரி குட். 2:3 4:5 மாறுது. சரியாப்பா? எப்போ 10 ஆட் பண்ணும்போது. சரி, ஆட் பண்ற நம்பர் கீழே 3வது ஸ்டெப் எழுது. அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 5 சார் 10, 4 3 சார் 12. இதோட வித்தியாசம் எவ்வளோ? 2. சரியா? 2 ரேஷியோன்னு கிடைக்குது. ஓகேவா? இதோட வித்தியாசம் எடுக்கணும். ஓகே 2 ரேஷியோ. அடுத்து இதோட கிராஸ் எடுக்கு. ஓகேவா? 4 into 10 40, 5 into 10 15 கிடைக்குது. அதோட வித்தியாசம் எவ்வளோ? 40 50. இதோட வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 10. அப்ப 2 ரேஷியோ நமக்கு என்னவா இருக்கு? 10 கிடைக்குது. இப்ப இதை அடிச்சோம்னா 1 எவ்வளோ? 5. சரியா? 1:5னா இப்போ கூட்டு தொகைன்னு கேக்குறாங்க. அப்ப இதோட கூடுதல் பாத்தீங்கன்னா 2 + 3 எவ்வளோ? 5. 5 into 5 25. சார் அந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க சார். சாரி, என்ன நம்பர் போட்டேன்? 2:3 சார் அந்த 5:10 5:10 இது சொல்லியாச்சு, 3 தடவை சொல்லிட்டேன். 5:8 2:3. சரிங்களா? இப்ப 2:3 பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்னொரு செகண்ட் சம்மா சொல்லியிருந்தேன். 2:3. ஓகேவா? அடுத்து இது என்னவா மாறுது? 4:5 மாறுதுன்னு சொல்லியிருந்தேன். எப்போ? 10 ஆட் பண்ணும்போது. சரிங்களா? இந்த சம்ம கவனிங்க. இப்போ 4:5 மாறுது எப்போ? 10 ஆட் பண்ணும்போது. சரியா? இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 5 சார் 10, 3 4 சார் 12. இதோட வித்தியாசம் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கிராஸ் மல்டிப்ளை வித்தியாசம். ஓகே கிளியரா? அப்ப வித்தியாசம் எவ்வளோ? 2. 2 ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இதோட கிராஸ் மல்டிப்ளைக்கு ஈக்குவல். 4 into 10 எவ்வளோ? 40. அடுத்து 5 into 10 கிராஸ் மல்டிப்ளை அப்படி ஞாபகம் வச்சுங்க. 5 into 10 50. இதோட வித்தியாசம் எவ்வளோ? 10 தானே. அப்ப 2 ரேஷியோ 10 இருந்தா 1 ரேஷியோ எவ்வளோ? 5 சார். 5 இல்லையா? அப்ப 1:5னா நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? கண்டுபிடிக்க வேண்டிய 2 ரேஷியோ 3 ரேஷியோ. அப்போ ஒரு ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியோ 5 இருந்தா 2 ரேஷியோ 10. சரிங்களா? கரெக்டா? 2 into 5 10 கிடைக்கும். அடுத்து 3 into 5 15 கிடைக்கும். 15 கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு நம்பரோட கூடுதல்னா 25 கிடைக்கும். ஓகேவா? கிளியரா? அது ஒரே ஸ்டெப்ல எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா 1:5 இருந்தா 2 + 3 எவ்வளோ? 5 ரேஷியோ தானே. 1:5 5 ரேஷியோ எவ்வளோ? 5 5 25.
ஓகேவாப்பா? கிளியரா? சரியா? இது எப்போ நீங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். இது ஆடிங் சரியா, சேர்த்தால் சரியா, ஆடட்னு வந்தாலும் சரி, சப்ராக்டட்னு வந்தாலும் சரி, சரிங்களா? கழித்தால்னு வரும்போதும் ரெண்டு சைடும் சேம் சைட், பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸா இருந்தாலும் சரியா, 10 கழித்தால் சரிங்களா, 10 கழித்தால்னு வரும்போது அப்படி கொடுத்திருந்தாலும் பாத்தீங்கன்னா சேம் இதுதான் சொல்றேன். இந்த ஸ்ட்ரக்சர் ட்ரிக் இருக்கு இல்லையா, ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாப்பா, கிளியரா? நெக்ஸ்ட் சார் ஒரு சின்ன டவுட் சார். எஸ் சார் இப்போ ட்ரிக் 2 நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ரேஷியோ ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு ஸோ குத்துருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும்னு சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா அவங்க கேட்ட கொஸ்டின் சம் தானே கேட்டிருக்கான். சம் கேட்டதுனால நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணா போதும். 2 + 3 எவ்வளோ? 5 ரேஷியோ. 5 ரேஷியோ பாத்தீங்கன்னா 25. இன்னொரு விஷயம் தெளிவா சொன்னேன், இதுலதான் அப்ளை பண்ணணும், ரெண்டாவது ரேஷியோல அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ ஒரு நம்பர் 10, இன்னொரு நம்பர் 15, அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்னா 10 + 5 எவ்வளோ? 15. சரி, இங்க இந்த இடத்துல 10 தானே நம்ம ஆட் பண்றோம். அப்போ 10 + 10 20, 15 + 10 25 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர், அதாவது நியூ நம்பர்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும்னு சொல்றேன். இந்த 1 ரேஷியோ கண்டுபிடிச்சு இந்த 4, 5ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இப்ப இதுல அப்ளை பண்ணா கிடைக்கும், சரிங்களா? ஆனா போன இந்த சம்ல அப்ளை பண்ணா கிடைக்காதுன்னு சொல்றேன். 5:8, 2:3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல கிடைக்காது. ஓகே, அப்போ ஒரிஜினல் நம்பர்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, சப்போஸ் இப்போ क्वेश्चनல the sum of new number new a and b கேட்டா சார், நியூ ஏஎன்பின்னா நம்ம ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிச்சு 10, 15 கிடைக்கும் இல்லையா, அது கூட 10 ஆட் பண்ணா 20, 10 இல்லையா, இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணா 15 கூட ஆட் பண்ணீங்கன்னா 10 ஆட் பண்ணா 25, 20, 25. இப்படிதான் சால்வ் பண்ணும். ஏன்னா இங்க 5:8, 2:3ல பாத்தீங்கன்னா 1 ரேஷியோ கண்டுபிடிச்சு 2, 3ல அப்ளை பண்ணீங்கன்னா, நியூ ரேஷியோல அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும், சரிங்களா? அப்படி பண்ணக்கூடாது. சரி, அதுதான் தெளிவா சொன்னேன். ஒரிஜினல் நம்பர்ல தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரிக்ல 1 ரேஷியோவை அப்ளை பண்ணணும், சரியா? ஓகே சார். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கழிக்கணுமா சார்? 30 சார். என்னப்பா? இந்த 10 ஆட் பண்றதுனால 10 ஆட் பண்ண சொல்றீங்க, சப்ட்ராக்ட் வந்துச்சுன்னா 10 மைனஸ் பண்ணணுமா? ஆமா, மைனஸ் பண்ற மாதிரி வரும் சொல்றேன். ஓகே, 30 சார் ஆன்சர். 30. இப்ப பாருங்க, அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை வந்து நம்ம ஒரிஜினல் மெத்தட்ல சால்வ் பண்ண தெரியணும். இது சரியா? அப்போ உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்கே வந்து மறந்துருச்சு, தெரியல அப்படின்னா இது தெரியணும். அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை சால்வ் பண்ண தெரியணும். இப்ப பாருங்க, 2:3ங்கிறது 2 நம்பர். ஒரு நம்பர் என்ன, இஃப் 2 is separated from ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 என்ன பண்றான், மைனஸ் பண்றான். செகண்ட் நம்பர் கூட 2 ஆட் பண்றான்னு சொல்லியிருக்கான், சரிங்களா? ஓகேவா? அப்போ 2:3 2x by 3x எடுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 2 என்ன பண்றான், மைனஸ் பண்றான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல, சரியா? அடுத்த செகண்ட் நம்பர் கூட 2 ஆட் பண்ணியிருக்கான், -2 + 2 ஆட் பண்ணும்போது இல்லையா, மேல வந்து மைனஸ் பண்ணி கீழே ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ நம்பர் கிடைக்குது. அதோட ரேஷியோ தான் 1:2, 1/2ன்னு எடுத்தாச்சு, சரியா? ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு நம்பர் கூட +2 பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் நம்பர் 2:3ங்கிறது என்னவா மாறும், 1:2வா மாறுது. ஓகே, அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 2 × 2x - 2 = 1 × 3x + 2 கிடைக்கும். ஓகே, உள்ள 4x - 4
3x plus 2. 3x plus 2. சரி, அப்ப இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து மைனஸா மாறும் இல்லையா? 4x minus 3x. -4 ரைட் சைடு கொண்டு போலாமா? என்னவா மாறும்? +4 மாறுமா? அப்போ 4x minus 3x x. x equal to எவ்வளவு? 6. அப்ப x equal to 6 இதுல அப்ளை பண்ணீங்கன்னா 2x 3x ல அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 6 12. 3 into 6 18. ஒரிஜினல் நம்பர் கிடைக்கும். இப்ப இதுதான் ஒரிஜினல் நம்பர். இப்ப இதோட கூடுதல் பாத்தீங்கன்னா என்னமா இருக்குப்பா? 30 இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? கிளியரா? ஓகே சார். 30 லோகி. ஓகே, வெரி குட். ஓகே சார் என்ன பண்றோம்? ஓகே, புரிஞ்சாப்பா? சரியா? ஒரு நம்பர் மைனஸ் இன்னொரு நம்பர் பிளஸ் சொல்லியிருக்கா. சரியா? சார் ஒரு டவுட் சார். எஸ்பா. சார் இந்த ரேஷியோவில் வந்து 1 equal to 5 போட்டிங்களா சார்? இதே 2 equal to 5 வந்து எப்படி சார் பார்க்குறது? 2 equal to 5னா இங்க பாருங்க, 2 equal to 5னா அடிச்சோம்னா நமக்கு 1:2.5 வரும். ஆமா. இப்ப அவன் வந்து 3 ரேஷியோ கேட்கறானா இல்லைன்னா 4 ரேஷியோ கேட்டா into 4 பண்ணணும். ஓகே ஓகே சார். ஓகே சார். அவ்வளவுதான் சொல்றேன். எல்லா சமமும் இதே மெத்தட் தான் சார். இதே தான் சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சொல்றேன். அது வந்து உனக்கு கரெக்டா வந்து கேன்சல் ஆகுற மாதிரி வரும். இப்போ 2:5 வருது. சரியா? அப்போ இது என்னன்னா 5 2ஆல டிவைட் பண்ணணும். சரியா? இப்ப இல்லையா? ஃபைன் பண்றது நான் 4 ரேஷியோனா into 4 படிச்சிருந்தோம் இல்லையா? இப்ப இதே அடிச்சிடலாம். அப்ப 2 5 10 இப்படி கிடைக்கும். இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஓகே சார். ஓகே, வெரி குட். 1/2 மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். 1/2 இதுதான் 1/2. 1:2ங்கிறது 1/2. ஓகேவாப்பா? 1 ரேஷியோவை எப்படி எழுதலாம்? பின்னமா எழுதலாம், ஃபிராக்ஷனா எழுதலாம் சொல்லியிருந்தேன். சரி, அததான் பண்ணியிருக்கோம். 2x minus 2 அந்த ஸ்டெப் இந்த -2 + 2 வருதா? அது இங்க சொல்லியிருக்கானே. 2 is subtracted first, 2 is added second. அவன் சொன்னதான் பண்ணியிருக்கோம். 2வை முதல்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து 2ஐ கழித்தால், இரண்டாவது நம்பர்ல இருந்து 2ஐ கூட்டினால், அதுதான் சொல்லியிருக்கான். சரிங்களா? அந்த கொஸ்டின்லயே சொன்னதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்ப இங்க பாருங்க, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா 2:3. அதே தான் இங்க பாருங்க, 1:2. ஒரு சைடு -2, இன்னொரு சைடு +2 வருது இல்லையா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை டிஃபரன்ஸ் தான். 2 2s are 4, 1 3s are 3. சரியா? இதோட வித்தியாசம் எடுத்துக்கோ. எவ்வளோ? 1. ஓகே, இது கிளியரா? ரேஷியோக்கு கிராஸ் மல்டிப்ளை டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், டிஃபரன்ஸ் எடுக்கிறோம், 1 ரேஷியோ கிடைக்குது. சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்க, மைனஸ் பிளஸ்ன்னு வரும்போது சரியா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு சைன் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ்ன்னு வந்துச்சுனாவே சரியா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோ. 1 2s are 2, 2 2s are 4. சரியா? 4 + 2 எவ்வளோ? 6. அதுதான் 1 ரேஷியோவா இருக்கு. 1:6ன்னா டோட்டலா எவ்வளோ ரேஷியோ? 5 இல்லையா? 2 + 3 எவ்வளோ? 5. into 5 is equal to 30. புரிஞ்சா? மைனஸ் பிளஸ் பண்ணும்போது சரியா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம போன சம்ல வந்து ரெண்டுமே டிஃபரன்ஸ் எடுத்தோம். சரியா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் 13 எப்படி வந்துச்சு சார்? சார் 13 எப்படி வந்துச்சு சார்? 30 வந்து 6 into 5. அவன் கொஸ்டின் என்ன கேக்குறான்? கூட்டுத்தொகை தானே கேக்குறான். ஒரிஜினல் நம்பரோட கூட்டுத்தொகை என்னன்னா இதுல சிம்பிள் கூட மாத்திட்டுனா கூட கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துரும்ல சார். அதுக்கு அதே நார்மல் மெத்தடே பரவாயில்ல சார். ஓகே, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்றேன்.
சரியா? நான் சொல்லிட்டேன், Okay, இதுதான் ட்ரிக். okay, சரியா? ஓகே ஓகே கிராஸ் பிளஸ் மைனஸ் பண்ண சொல்ல பிளஸ் பண்றதால டக்குனு மைனஸ் பண்ணா கூட ஆன்சரே மாறிடும். மாறும். சரி, அதான் நான் தெளிவா சொன்னேன். மைனஸ் பிளஸ் இருந்தா ஆட் பண்ணா அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இல்லைன்னா அதான் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். சரியா? உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்றேன். சரியா? அப்போ இங்க பாருங்க, டிஃபரன்ஸ் சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணா 6. அப்போ 1:6 இருக்கு. சரி, அப்போ கூட்டுத்தொகைன்னு கேக்குறான். சரி, எதோட கூட்டுத்தொகை? ஒரிஜினல் நம்பரோட கூட்டுத்தொகை. அப்போ ஒரிஜினல் நம்பர் ஒரு 2:3 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? 5 தானே? 5 சார். 1:6னா 5 எவ்வளோ? 5 × 6 30. இதான் 30. ஓகேவா? கரெக்ட் சார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சார் ட்ரிக் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். கிராஸ் ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? இது கொஸ்டின் ரீட் பண்ணும்போது தெளிவா இருக்கும். ஒரு சைடு பிளஸ், இன்னொரு சைடு மைனஸ் பண்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னது ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். ரெண்டுமே மைனஸா இருந்தா டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்ஸா இருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவாப்பா? இப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சரி, ரேஷியோடது டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். சரிங்களா? ரேஷியோ 2 × 2 4. சரியா? 1 × 3 3. இப்ப இதோட வித்தியாசம் எவ்வளோ? 1. அந்த 1 தான் இங்க எடுத்திருக்கோம். 1 ரேஷியோ. அடுத்ததை தான் நம்ம என்ன பண்ணோம்? பிளஸ் பண்ணணும். 1 2s are 2. 2 × 2 4 இருக்கு இல்லையா? அப்போ 4ங்கிறது பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். 4 + 2 6. வரடு மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் வரத ஆட் பண்ணுங்க. சரிங்களா? கூட்டினா போதும் சொல்றேன். சரியா? 1 × 2 2, 2 × 2 4. ரெண்டையும் கூட்டிக்கோன்னு சொல்றேன். சார் அதுல மைனஸ் இருக்கே சார், அதை எடுத்துக்க வேண்டாமா? அப்போ -2 +2ன்னு +2 -2 வந்தாதான் இது பிளஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நோட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? ஆமா சார். ரெண்டுமே வரும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸா இருந்தா வித்தியாசம் எடுக்கணும். ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா வித்தியாசம் எடுக்கணும். ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்ன்னு வரும்போது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. அதுதான் 1/. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீவியஸா கேட்டதுதான். வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். Two numbers are in the ratio 2:7. Correct? First number increased by 14. Second number decreased by 6. The ratio become 4:3. 4:3 in 36 sir. 4:. Okay. அப்போ ஒரு நம்பர் 14, இன்னொரு நம்பர் 6 இல்லையா? -6 ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம்? டிஃபரன்ஸ் எடுங்க. சரியா? 2 3s are 2 3s are 6, 4 7s are கொஞ்சம் வித்தியாசமா வருது இல்லையா? 4 7s are எவ்வளோப்பா? 28. அப்போ 28 இதோட வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்க. வித்தியாசம் எவ்வளோ வருது? 22. 22 ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இங்க பாருங்க, இதோட கிராஸ் மல்டிப்ளை. சரியா? அப்போ ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் வந்தா ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? 4 × 6 எவ்வளோ? 24. 14 × 3 எவ்வளோ? 42. சரிங்களா? இது ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 66. 22 ரேஷியோ 66னா 1 ரேஷியோ எவ்வளோ? 3 sir.
1:3னா கூட்டுத்தொகை தானே கேட்டிருக்கா. 2 + 7 எவ்வளவு? 27. 27. 9 sir. 9. அப்போ 1:3 இருந்தா 9 எவ்வளோ? 9 3 சார் 27. 27. வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். சரியாப்பா? அப்ப இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்தா 2x / 7x. சரியா? ஒரு நம்பர் கூட 14 ஆட் பண்ணணும், இன்னொரு நம்பர் கூட 6 வந்து மைனஸ் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா புது நம்பர் கிடைக்கும், அதோட ரேஷியோ 4:3, அது 4/3 எழுதணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா 2x + 14 சரியா இன்டூ 3 = 7x - 6 × 4. சரிங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணீங்கன்னா 27 கிடைக்கும். சரியா? பெரிய ப்ராசஸ் இல்ல சார், நீங்க சொன்ன ஷார்ட்கட் வந்து சீக்கிரமா போட்டுறல. ஓகே, அதான் சொல்றேன். இது ஒரு சிலவங்களுக்கு நான் சொன்னது புரியாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதான் மறுபடியும். ஆமா சார், அது கொஞ்சம் அது புதுசா இருக்கும் அப்படி இருக்கு. 66 எதுக்கு சார் அந்த இடத்துல 6? இப்ப அது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணி நமக்கு 22 கிடைச்சிருச்சு அந்த ஷார்ட்கட்ல. 66 எப்படி சார் வந்துச்சு? 66 தான். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு நம்பர் பிளஸ் பண்றோம், இன்னொரு நம்பர் மைனஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்போ பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்லியிருந்தேன்? பிளஸ் மைனஸ் டிஃபரன்ஸ் சம் பண்ணனும். சாரி, சம். சரிங்களா? அப்ப கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணும். 4 × 6 எவ்வளோ? 24. 3 × 14 எவ்வளோ? 42. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 66. இதுதான் புரியுது சார். 22 ரேஷியோ. Thank you. ஓகே, பாயிண்ட் கரெக்ட் சார். கரெக்டா இது ஆப்ஷன். ஓகே, கரெக்டா சால்வ் பண்ண பார்க்கலாம் சார். ப்ரீவியஸ் மட்டும் சால்வ். ஓகே, டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடு. அடுத்து ப்ரொபோர்ஷன் இன்னைக்கு முடிக்கணும். சரியா? ஓகே சார். பாயிண்ட் வேகமா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சார். ஓகே, சேம் அதே மாதிரி A மற்றும் B 2:1 என்ற விகிதத்தில் பணம் வைத்துள்ளது. சரி, A Bங்கிறது 2 பர்சன். சரியா? A Bக்கு ரூபாய் 2 கொடுத்தால் பணம் 1:1 என்ற விகிதத்தில் இருக்கும். அவர்களிடம் இருந்த ஆரம்ப தொகை எவ்வளவு? 12 சார். 12 10. என்ன சொல்லுங்க? ஏ சார். ஏ ஆப்ஷன் ஏ 12:6. சார் அதான் நானும் எங்கடா 10ன்னு யோசிக்கிறேன். ஓகே, 12:6. இப்போ என்னன்னா, இப்போ இந்த மாதிரி சம் 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தா நீ வந்து சம்மே சால்வ் பண்ண வேணாம். சரியா? ஆப்ஷன்ல இருந்தே போலாம் சொல்றேன். என்னன்னா, அப்போ கேட்ட கொஸ்டின் தான் ஆப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்ப இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 12:6 இல்லையா? அப்போ 12:6 எடுத்து இது வந்து இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணுதான்னு பார்த்தா போதும். 12க்கும் 6க்கும் ரேஷியோ எவ்வளோ? கேன்சல் பண்ணீங்கன்னா 2:1. ஓகே, ஃபாலோ ஆகுது. கரெக்டா? அப்போ 12:6. சரியா? அப்போ 12ங்கிறது ஏவோட வேல்யூ. ஏ வந்து 12 rupees வச்சிருக்கான். பி எவ்வளவு வச்சிருக்கான்? 6 rupees வச்சிருக்கான். சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்கான்னா, ஏ வந்து பிக்கு 2 ரூபா கொடுக்குறான். கரெக்டா? 2 rupees கொடுக்குறான். அப்போ பி கொடுக்குறான்னா என்ன மீனிங்? ஏல இருந்து 2 rupees கம்மி ஆகும், 10 மாறிடும். பி கொடுக்குறான்னா பிக்கு 8 மாறிடும். இதோட ரேஷியோ என்ன? சரி, பி வாங்குறா இல்லையா? எவ்வளவு? அப்ப இது வாங்குறான்னா நமக்கு இந்த ரேஷியோ 8. 5:4. அப்ப இது கரெக்டா? இது இல்ல சொல்றேன், கரெக்ட் இல்ல, தப்பு. சரியாப்பா? அப்ப இந்த நம்பர் இல்ல. என்ன வரும்? புரிஞ்சுச்சா? 840 544 840. அப்ப எந்த ஆப்ஷன் வரும்னா, இங்க பாருங்க, எந்த ஆப்ஷன் வரும்னா இந்த ஆப்ஷன் வரும். சரியா? ஏ ஓடது ஏ 8 ரூபாய் வச்சிருக்கா, பி வந்து வரும் சார். அத 1:1. கொஞ்சம் எல்லாரும் மியூட் போடுங்க ப்ளீஸ். யார் சொல்லட்டும்?
ஏ வந்து 8 ரூபா இல்லையா, 8 ருபீஸ் வச்சிருக்காரு, பி வந்து 4 ருபீஸ் வச்சிருக்காரு. கரெக்டா? அதுதான் அதான் இனிஷியலா எவ்வளவு ஆரம்ப தொகை எவ்வளவுனா அதுதான் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன்ல இருக்கும். சரிங்களா? அப்போ ஆரம்ப தொகை 8,4னா அப்போ 8,4 ருபீஸ் வச்சிருக்கானா, இந்த கண்டிஷன் படி ஏ என்ன பண்றான், பிக்கு 2 ரூபா கொடுக்குறான். அப்ப ஏ வந்து பிக்கு 2 ரூபா கொடுக்குதுன்னா ஏல இருந்து 2 ருபீஸ் கம்மியாகும். கரெக்டா? பி 2 ருபீஸ் வாங்குவான். அப்போ 4 + 2 6. சரியா? அப்ப இதோட ரேஷியோ என்னவா மாறுது, 1:1 மாறுது. இதோட ரேஷியோ 2:1 இருக்கு. சரிங்க? அப்ப இதுதான் ஃபாலோ ஆகுது. அங்க சொன்ன ரேஷியோ 2:1, 1:1. சரியா? இந்த நம்பர் தான் ஆன்சர் சொல்லலாம். இது ஆப்ஷன்ல இருந்து போறது. சரிங்களா? இப்ப பாருங்க என்ன நான் சால்வ் பண்ண மெத்தட்ல சால்வ் பண்ணோம்னா இப்ப 2:1. சரியா? லிசன் சார் 1:4 வருது. அந்த 2x divided by x மியூட் பண்ணுங்க. சரியா? இப்ப என்னன்னா இது 2xங்கிறது a ஓட வேல்யூ, bங்கிறது x ஓட வேல்யூ. கரெக்டா? அப்ப a வந்து 2 ருபீஸ் கொடுக்குறான். அப்ப கொடுக்குறான்னா என்ன மீனிங், அவன்கிட்ட குறையுதுன்னு அர்த்தம். 2 ருபீஸ் மைனஸ் பண்றான். சரியா? பி வந்து வாங்குறான். சரியா? அப்ப இது கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வச்சிருக்கான்னு சொல்றேன். சரியா? அப்ப பி வாங்குறான்னா +2. அவனுக்கு எவ்வளவு வாங்குறான், ஏ கொடுத்த 2 ருபீஸ் வாங்குறான். அதான் -2 + 2 = 1/5. இதுதான் மீனிங். புரிஞ்சா? கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்பா, 2x - 2 x + 2. ஓகேவா? x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா 2x - x மாறும், -2 ரைட் சைடு போச்சுன்னா 4 மாறும். therefore x = 4. அப்ப x = 4னா 2x, x தானே நமக்கு வேணும். இப்ப 2 × 4 8 rupees. ஓகேவா? 2 4s are 8. ஓகே. அடுத்து x பாத்தீங்கன்னா வெறும் x ல 1 × x பாத்தீங்கன்னா என்ன வரும், 4. அப்ப 8,4ங்கிறது அந்த அமௌண்ட். சரியா? கிளியர்? ஓகேவா? பி அதே ட்ரிக் தான். 2:1 1:1 மாறுது. ஒரு சைடு குறையுது, ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகுது. அதான் மீனிங். ஏ கொடுக்குறான், பி வந்து வாங்குறான். அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன, 1 2s are 2, 1 1s are 1. வித்தியாசமே எவ்வளோ, 1 ரேஷியோ. அடுத்து பிளஸ் மைனஸ் வந்தா என்ன பண்ணும், ஆட் பண்ண சொல்ல. 1 2s are 2, 1 2s are 2, 2 + 2 எவ்வளோ, 4. 1:4னா 2:8. 8,4. கிளியரா? ஓகேவா? கிளியர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் குள்ள போலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப். ஓகே. நெக்ஸ்ட் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங். சொல்லுப்பா. சார் ப்ரீவியஸ் சம்ல வந்து அது ஆன்சர் 2 வந்து -3 +3 எடுத்தீங்க. ஆனா அது காமனா ஒரே இதான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. 2 × 3 இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரீவியஸ் சம் நீங்க எடுத்தீங்க. ஆமா. அதுல வந்து நீங்க -2 + 2 போட்டுருக்கீங்க சார். ஆமா. ஆனா அது வந்து 2 மட்டும் தான் சார் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இருக்க மிச்ச அந்த ப்ளஸ் மைனஸ் மாடல் வந்து அவங்க தெளிவா எப்படி வருது அப்படின்னு கேக்குறியா? இப்ப இந்த இடத்துல வந்து ஏன் மைனஸ் பண்றோம், ஒரே ஒரு 2 தானே கொடுத்துருக்கான். ஏன் பிளஸ் பண்றோம்னு இல்லையா? உனக்கு டவுட் அதுதானே? ஆமாங்க சார். அது என்ன லாஜிக்னா, இப்ப நான் வந்து உனக்கு 2 ருபீஸ் கொடுக்குறேன்னா, சரியா, ஏ வந்து பிக்கு வந்து 2 ருபீஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப 2 ருபீஸ் கொடுக்குறான்னா எனக்கு வந்து நான் வச்சிருக்கிற அமௌண்ட்ல இருந்து 2 ருபீஸ் கம்மி ஆகுது இல்லையா? ஆமாங்க சார். அதுதான் -2. நான் வச்சிருக்கிற அமௌண்ட்ல மைனஸ் கம்மி ஆகுது. நீ வாங்குறேன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து நீ வச்சிருக்க அமௌண்ட்ல என்னவா மாறும், அதிகமாகும். பிளஸ். அதான் +2. ஓகே. 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 மியூட் பண்ணுங்க. நிறைய பேர் ஓகே மியூட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, வெரி குட். இப்ப பாருங்க, இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்.
சரிங்களா? அப்ப இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ்னா இப்ப ஜென்ரலான ஒரு விஷயம். எனக்கு வந்து மாச சம்பளம் வருது, இன்கம் வருதுன்னா இன்கம்ல இருந்து நான் சேவிங்ஸ் லெஸ் பண்ண என்ன சொல்லலாம்? எனக்கு கிடைக்கிற சேவிங்ஸ் வந்து நான் லெஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. சேவிங்ஸ் சரி, எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்ப ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லலாமா? ஓகே. அதே இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் லெஸ் பண்ணா ஈக்குவல் டு சேவிங்ஸ். சேவிங்ஸ் நம்ம செலவு பிளஸ் சேவிங்ஸ், சரியா? ரெண்டையும் சேர்த்தாதான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இன்கம்க்கு. இன்கம், சரிங்களா? அப்ப இதுதான் கான்செப்ட், சரியாப்பா? இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான், சரிங்களா? இப்ப இதே தான் நம்ம போன டைப்ல படிச்சதே தான் இங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குடும்பத்தின் செலவுக்கும் வருமானத்திற்கும் இடையே உள்ள, அப்படி இங்கிலீஷ்ல மாறி இருக்கு, the ratio of the income to the expenditure of the family, சரியா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கப்பா, சரியா? அதாவது தமிழ்ல அப்படியே ரிவர்ஸா மாத்தி எழுதிக்கீங்க. ஒரு குடும்பத்தின் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையேயான விகிதம் 10:7. இன்கம் பாத்தீங்கன்னா 10, செலவு பாத்தீங்கன்னா 7. மாத்தி எழுதிக்க, ரிவர்ஸ் எழுதிக்க. ஓகேவா? 10:7. குடும்ப செலவு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10,500. குடும்பத்தின் சேமிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 4,500. 4,500. ஓகே. 4,500 சார். 4,500 சார். அப்போ இங்க பாருங்க, அப்போ ஒரு குடும்பத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் 7 இல்ல, எக்ஸ்பெண்டிச்சர் 7 தான் 10,500. 10:7 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரியாதவங்க கவனிங்க. 10:7 10x எடுக்கிறோம், 7x எடுக்கிறோம், சரிங்களா? இந்த 10ங்கிறது என்னன்னா வருமானம், இன்கம், சரிங்களா? 7ங்கிறது என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இப்ப இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடும்பத்தோட செலவு எவ்வளவுன்னு சொல்லிட்டா. எவ்வளோ? 10,500 செலவு, சரிங்களா? அப்ப 10,500 செலவுன்னா இங்க செலவோட ரேஷியோ எவ்வளோ? 7x. அப்ப 7x ஈக்குவல் டு 10,500 ஈக்குவல் சொல்லலாமா? சரிங்களா? இப்ப கொஸ்டின் என்னன்னா இங்க பாருங்க, சேமிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இன்கம், இங்க பாருங்க, இது எடுக்கலாம் தானே? இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? சேவிங்ஸ். அப்ப இன்கம் எவ்வளோ? 10x, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 7x. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 3x. 3xன்னு கண்டுபிடிச்சா போதும், சரிங்களா? நமக்கு 7x அப்படிங்கிறது என்ன கிடைக்குது? 10,500. அப்ப இதை அடிச்சோம்னா 1 டைம் 1,500. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 1,500. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1,500னா 3x தானே வேணும். அப்ப 3 into 1,500 என்ன? 4,500. இதுதான் சம். ஓகேவா? கிளியர்? ஓகேவா? இது புரிஞ்சா? சார் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்ப என்னன்னா இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சேவிங்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், இந்த 3 வார்த்தையோட மீனிங் நல்லா புரியணும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதோ அதுல இருந்து வருமானம் எவ்வளவு வருதோ அதுல சேமிப்பை கழிச்சோம்னா நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுன்னு சொல்லலாம். அதே வருமானத்துல இருந்து செலவு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா செலவை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? சேமிப்பு எவ்வளவுங்கிறது சொல்லலாம், சரிங்களா? அப்போ இங்க எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா வருமானத்தை பத்தி பேசியிருக்கா, செலவை பத்தி சொல்லியிருக்காங்க. வருமானம் எவ்வளோ? 10x, சரிங்களா? வருமானம் 10xனா செலவு எவ்வளவு சொல்லிட்டாங்க? 7xன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? 7 ரேஷியோ. அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல வருமானம் 10, செலவு 7னா சேமிப்பு என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும். கரெக்டாப்பா? 10 rupees இன்கம், 7 ரூபா செலவு பண்ணீங்கன்னா மீதி எவ்வளோ? 3 ரூபா சேமிப்பா இருக்கும், சரிங்களா? அது எவ்வளவுங்கிறது தான் கொஸ்டின். அப்ப இங்க பாருங்க, நான் எக்ஸா எடுத்து எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். 10x மைனஸ் 7x, சரிங்களா? இது ஏன் மைனஸ் பண்றோம்? வருமானத்துல இருந்து செலவை லெஸ் பண்றேன், சரிங்களா? எது கிடைக்கும்? சேமிப்பு எவ்வளவுன்னு கிடைக்கும்.
இங்க என்ன கொடுத்துருக்கான்னா செலவு எவ்வளவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டான். செலவு எவ்வளவு? 10,500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். அந்த 10,500 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? செலவோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? செலவோட ரேஷியோ எவ்வளோ? 7x. சரியா? எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அந்த 7x ஈக்குவல் டு 10,500. இப்போ 7 இங்க அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1,500 ரூபாய். எக்ஸுங்கிறது 1,500 கிடைக்குது. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 3x கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அந்த 3x இருக்கிற இடத்துல 1,500 அப்ளை பண்ணா 3 into 1,500 4,500 கிடைக்கும். ஓகேவாப்பா? கிளியரா? ஓகே. அப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்ப எக்ஸ் எடுக்காம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்க பாருங்க. இப்போ இங்க ரீட் பண்ணும் போதே நமக்கு செலவு சொல்லிட்டான். எவ்வளவு? 10,500. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 7 ரேஷியோ. சரியா? அப்ப 7 ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 10,500. சரியா? அப்ப இதோட மீனிங் என்னன்னா 10,500 7ஆல டிவைட் பண்ணலாம். அடிச்சோம்னா 1 ரேஷியோ கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்கான்? சேமிப்பு. அப்ப ரீட் பண்ணும்போது சேமிப்பு வருமானம் 10 ரூபா, செலவு 7 ரூபானா சேமிப்பு எவ்வளோ? 3 rupees. அப்ப அடிச்சீங்கன்னா என்ன? 1,500 into 3. 1,500 into 3 4,500. இது நம்ம அந்த நம்பர் சால்வ் பண்ணோம் இல்லையா? அதே மெத்தட். சரியா? என்னப்பா? 7 தான் 10,500 7 10,000 அடிச்சு கொடுத்துட்டு அந்த 1,500 கீழே 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 ஏன் மல்டிப்ளை பண்றோம்? 10ங்கிறது வருமானம். டிஃபரன்ஸ் ஆன்சர். இதோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கும்? 3. 3ங்கிறது சேமிப்புன்னு சொல்றேன். அதான் பேரை நம்ம தனியா எடுத்தோம். செலவு, வருமானம், சேமிப்பு. சரிங்களா? அப்ப செலவுல இருந்து சரிங்களா, வருமானத்துல இருந்து செலவை கழிச்சோம்னா சேமிப்பு, வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிச்சோம்னா செலவு எவ்வளவுன்னு தெரியும். இது பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? சரிங்களா? இது இப்ப இந்த நம்பர் சம் மாதிரி. சரிங்களா? அப்ப இது கனெக்ட் பண்ண தெரியணும். அந்த ஒரு விஷயம் தான். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா இந்த டைப்ல கொஸ்டின் கண்டிப்பா வரும் சொல்றேன். சரியா? the weekly income of 2 person are in the ratio 7:3 and their weekly expenses are in the ratio 5:2. Each of them save rupees 300 per week. Weekly income of the first person 6,300, sir. 6,300. Okay. பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் டைப்ல சால்வ் பண்ணோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் தான் இதுல அப்ளை பண்ற மாதிரி வரும். சரிங்களா? இது முதல் டைப். இதுக்கு முன்னாடி ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா? வீக்லி இன்கம் ஆஃப் 2 person. சரிங்களா? அப்ப இன்கம் ரேஷியோ கொடுத்துட்டான். இன்கம் ரேஷியோ எவ்வளோ? 7:3. ஓகே. இது கூட அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்துருக்கான். எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ எவ்வளோ? 5:2. சரிங்களா? சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஈச் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 300. சரிங்களா? இப்போ பாருங்க, இன்கம் என்ன பண்ணலாம்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலா. ஓகேவா? இன்கமோட ரேஷியோ நம்ம என்ன பண்ணலாம்? 7x 3xன்னு எடுக்கிறேன். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த லாஜிக் தான் அப்ளை பண்ண போறேன். 7x டிவைடட் பை 3x எழுதலாமா இன்கம்? ஓகேவா? இப்ப எதை லெஸ் பண்றேன்? சேவிங்ஸ். சேவிங்ஸ் எவ்வளோ? 300 மைனஸ் 300 மைனஸ் 300 ஈக்குவல் டு சேமிப்பு லெஸ் பண்ண எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ்பெண்டிச்சர் 5/2 க்கு ஈக்குவல். 5/2. ஓகேவா?
கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அதே தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 7x minus 300 into 2. 3x minus 300 into 5. 14x minus 600. 15x minus 1500. சரியாப்பா? 14 ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 15x minus 14x. 1500 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ்ங்கிறது பிளஸ்ஸா மாறும், minus 600. சரியா? அப்ப வித்தியாசம் எவ்வளோ? எக்ஸ் இல்லையா? எக்ஸ் எவ்வளோ கிடைக்குது? 900 சார். 900. எக்ஸ் ஈக்குவல் டு 900. எக்ஸ் இங்க அப்ளை பண்ணா கிடைச்சிடும். இப்ப என்ன கேட்டிருக்கோம்? முதல் நம்பரின் அப்படின்னா முதல் நம்பர் இல்லையா 7. சரியா? 7x எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 7x ஈக்குவல் டு 7 into 900 எவ்வளோ? 6300. வெரி குட் ஆன்சர். 6300. ஓகேவா? கான்செப்ட் புரியுதாப்பா? இந்த சம் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது, ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்ப சேம் பண்ண முடியும். அதான் இங்க எழுதுறேன், பண்ண முடியும். இந்த சம்ல அப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே. இங்க பாருங்க என்னன்னா நம்ம பாத்துக்கோ, 7:3, 5:2. சரியா? அப்ப சேமிப்பு அப்படிங்கறத கீழே வரணும். 300 300. ஓகே. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன? 7 2s are 14, 5 3s are 15. வித்தியாசம் எவ்வளோ? 1. ஓகேவா? இது எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப வித்தியாசம் தான் எடுக்கணும். அடுத்து இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 5 into 3, 1500 600. வித்தியாசம் எவ்வளோ? 900. அப்போ 1:900னா 7 எவ்வளோ? 1:900 7 7 into 900 6300. ஓகே சார். சரியா? அப்ப இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய நம்பர் வரும்போது இங்க பாருங்க என்னன்னா 5 into 300 minus 2 into. ஓகே, இது புரிஞ்சாப்பா? எஸ் சார். சார் அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல 7 into 900 is equal to 6300 போட்டிருக்கீங்கல்ல சார், அந்த 7 மட்டும் எங்க இருந்து எடுத்திருக்கீங்க சார்? அந்த 7 அப்படிங்கிறது இருங்க ப்ரோ, சார் சொல்லட்டும், விடுங்களேன். முதல் நம்பரின் வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன் கொஸ்டின், அவன் என்ன கொஸ்டின் கேட்கணும்னோ அதை தான் எடுத்துருக்கு. சரிங்களா? முதல் நபரின் வருமானம் எவ்வளோ? 7. முதல் நபர் 7, ரெண்டாவது நபர் 3. சரிங்களா? அதுதான் முதல் நபர்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மர் ரீட் பண்ணும்போது 2 பேர் இருக்காங்க, ஏபி, அந்த மாதிரி பேர் எதுவும் கொடுக்கல. அப்போ முதல் நபர்னா யாரு? 7. ரெண்டாவது நபர்னா அடுத்தவர். சரிங்களா? கிளியரா? ஓகே சார். ஓகே சார். முதல் நபரின் வருமானம், அப்போ முதல் நபர் 7. 7 ரேஷியோ கண்டுபிடிக்கும். ஓகே, கிளியரா? சார் இன்னொரு டவுட் சார். எஸ் சார் இப்ப 7:3 கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா. முதல் நம்பர் 7x, நம்ம ஆப்ஷன்ல 7ல டிவைட் ஆகுற நம்பர் அப்படி கூட எடுக்கலாமா சார்? 7ல டிவைட் ஆகுற நம்பர் அப்படி வரலாம். ஏன்னா இப்ப 6300 மட்டும்தான் 7ல டிவைட் ஆகுது. ரிமைனிங் 3 இது அந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு சில, ஏன்னா 2 நம்பர் இப்போ ஒரு சில இடத்துல 2மே வர மாதிரி இருக்கும். சரி, அப்ப இங்க என்ன பண்ணுவேன்? 56 இப்படி இருந்துச்சுன்னா அதான் சார் சில சம்க்கு நான் சொல்றேன். எடுக்கலாம். 7ஓட மல்டிபிள் டிவிசிபிலிட்டி ரூல் நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா 7ஓட மல்டிபிளா தான் அந்த வேல்யூ வரும். ஓகே, थैंक यू சார். இப்ப இரண்டாம் நம்பர்னா 7க்கு பதிலா 3 வச்சு இன்டு பண்ணனும், கரெக்ட்டா? அவ்வளவுதான். இப்ப இரண்டாவது நம்பரோட salary எவ்வளவுன்னு கேட்டிருந்தா 3 into 9 900 2700. சார் இந்த ட்ரிக்ல மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்கு சார்.
ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணியாச்சுல. இங்க பாருங்க, ட்ரிக்கை மட்டும் இன்னொரு தடவை சொல்றேன். அதாவது 7:3 5:2 இருக்கு. அடுத்து 300 அந்த வேல்யூ சேமிப்பு இருக்கு இல்லையா, கீழே மூணாவதா எழுதிக்கும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7 2s are 14, 3 5s are 15. இதோட வித்தியாசம் எடுக்கணும். எவ்வளவு? 1. சரியா? அடுத்தது இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் பாருங்க. 5 into 300, 2 into 300. கரெக்டா? ஓகேவா? இதோட வித்தியாசம் தானே எடுப்பீங்க. அப்ப இங்க பாருங்க, சரியா? அப்போ 5 into 300 1500. இப்போ இந்த 300 ரெண்டு பிளேஸ்லயும் காமனா இருக்கா? அப்ப 300 வெளியே எடுத்தேன்னா 5க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3. அப்ப 3 into 3 900 கிடைக்கும். சரியா? இது ஏன் சொல்றேன்னா, நீ இந்த ரெண்டாவது ரேஷியோட வித்தியாசத்தை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ண ஆன்சர். 5க்கும் 2க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3 3 into 300 900 கிடைக்கும். ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் சார் அப்ப இதுக்கு ஆன்சர் நீ பாத்தியா? இதுக்கு ஆன்சர் கேக்குற பத்தியா? கடைசியில ராமனுக்கு சீதை யாருக்கு பாசங்கிற மாதிரி எதுப்பா? 6300. ஆமா, 6300 சால்வ் பண்ணிட்டோமே. ஓகே சார். Hmm. 2400. 2400. டிங் சார். தி ஆப்ஷன் ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? அப்போ அந்த 4:3 3:2 600 600 கீழே எழுதிக்கோ. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 2s are 8, 3 3s are 9. வித்தியாசம் 1 ரேஷியோ தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இதோட வித்தியாசம் உள்ள 1 into 600 1:600 கிடைக்கும். சரிங்களா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 into 600 1800. கரெக்டா? அடுத்து 2 into 600 1200. இதோட வித்தியாசம் எவ்வளோ? 600. அதுதான் நான் என்ன சொன்னேன், ரெண்டாவது ரேஷியோட வித்தியாசத்தை எடுத்து ரெண்டு சேம் நம்பர் தானே, இது ரெண்டும் சேம் நம்பரா இருக்கும்போது அப்ளை ஆகும். 1 into 600 எடுத்தா போதும் சொல்றேன். இங்க என்ன நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணா அதுதான் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். 1:600னா இப்ப ஏயின் என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டு வருமானம் இல்லையா? அப்ப ஏயோட வேல்யூ எவ்வளோ? 4. அப்ப 600 into 4 பாத்தீங்கன்னா 2400. கிளியரா? நெக்ஸ்ட் சார். கிளியர் சார். சார் ஒரு நிமிஷம் அந்த பேஜ் வைங்க சார். ஒரு டவுட்டுங்க சார். எஸ் பா. சார் இதுல ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுக்கலாங்களா சார்? அதாவது ஏ மற்றும் பி இன் ஆண்டு வருமானம் இருப்பதா, ஏ மற்றும் பி இன் மாத வருமானம் இந்த இது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஏ இன் ஆண்டு வருமானம் into 12 போட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. கண்டிப்பா வரும் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதே கொஸ்டின் வந்து இது மந்த்லின்னு கொடுத்து, சரியா, மந்த்லி இன்கம் கொடுத்து அவ கொஸ்டின் இப்படி கேட்டான்னு வைங்க, into 12 into 12 தான். ஓகே தேங்க்யூ. அதான் அவன் கண்டிப்பா மாத்துவான் சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப் இதுதான். அப்போ மந்த்லி இன்கம் 2400னா இயர்லி இன்கம் என்னவா மாறும்? into 12 எடுக்கிற மாதிரி வரும்.
ஸோ கொஸ்டின் ஒரு டைம் 2 டைம் படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல என்னன்னா இப்போ இதுல என்னெல்லாம் கேட்பாங்கன்னா ரிவர்ஸா கேட்பாங்க. சரிங்களா? ஒரு சில சம் இருக்கு. இப்போ இங்க பாருங்க எப்படி கேட்கலாம்னா பி மற்றும் ஏ இதுல வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இல்லையா? அதான் இந்த இடத்துல இந்த சம்ம பொறுத்தவரை ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இன்கம் கொடுத்து இப்ப நீங்க ஆனுவல் சொல்லியிருக்கான், இது மந்த்லி இன்கமா கொடுத்து இயர்லி இன்கம் எவ்வளோங்கிறது கொஸ்டின் செட் பண்ணலாம் இந்த ஒரு கொஸ்டின் பொறுத்தவரை. சரிங்களா? ஓகே, வேற வரும்போது சொல்ற பாக்குறேன். இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ம் 23 இன்ட்டு 18,000 sir. 18,000. Yes sir. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஓகேங்க பாருங்க. salary of A and B 3:4. கரெக்டா? salary of இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ் 3,000 பிளஸ் 3,000 ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இல்லையா? இப்ப நியூ சேலரி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 18:20. ரெண்டாவது ரேஷியோ. அப்ப கீழே 3,000 கீழே 3,000 எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அப்ப இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுது. 3 into 23 69. 4 into 18 எவ்வளோ? 72. வித்தியாசம் எவ்வளோ? 3. சரியா? அடுத்து இந்த கிராஸ் ப்ராடக்டோட டிஃபரன்ஸ் எடுக்க சொன்னேன். அதுக்கு இங்க ரெண்டு நம்பர் சேமா இருந்தா இதோட வித்தியாசம் எடுங்க. 18க்கும் 23க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 5. 5 into 3,000 எவ்வளோ? 15,000. இதுதான் 3 ரேஷியோவா இருக்கும். ஓகேவா? 3 ரேஷியோ 15,000 1 ரேஷியோ 5,000 சார். 5,000 1 ரேஷியோ 5,000 கொஸ்டின் என்ன? ஏ இன் சம்பளம். 3 ரேஷியோ எவ்வளோ? ஏ இன் சம்பளம் அதிகரிப்பு. ஓகே, கொஸ்டின் பாருங்க எப்படி கேக்குது. 1 ratio 1000 வரும் இல்லையா? 1000. சரிங்களா? அப்போ 1 ரேஷியோ 5,000 3 ரேஷியோ என்ன? 15,000 சார். 4 ரேஷியோ எவ்வளோ? 20,000. சரிங்களா? 20,000. எஸ். கொஞ்சம் மியூட் போடுங்க ப்ளீஸ். ஓகேவா? அப்போ ஏவோட இப்போ என்ன கேக்குறானா அதிகரித்த பிறகு ஏயின் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அதிகரித்த பிறகு. சரிங்களா? அப்போ அவன் வாங்குற சம்பளம் எவ்வளவு? 15,000 20,000 ஏவோட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 3,000 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஏவோட சேலரி நியூ சேலரி எவ்வளோ? 18,000. So D தான். ஓகேவா? கிளியரா? எஸ் சார். ஓகே சார். ஒன் பை ஒன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஏன் வந்து அந்த 5 வருது அப்படிங்கிறதுனா புரியணும்னு சொல்றேன். சரியா? 5 into 300 அது ஒரே ஸ்டெப். சரியா? இல்லைன்னா நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 18 into 3 23 into 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதோட வித்தியாசத்தை எடுக்கணும். சரியா? அப்ப அது ஒரு பெரிய பெரிய நம்பர் வருது இல்லையா? பெரிய நம்பர் வரும்போது பெரிய ப்ராசஸ் வருது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா
சரியா? அப்ப 23 into 3000 சிம்பிளிபிகேஷன் 18 into 3000னா இந்த 3000 காமனா வெளியே எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 3000 இந்த 23க்கு 18 வித்தியாசம் எடுத்தா போதும் இல்லையா? பிராக்கெட்ல 23 minus 18 இதான ஸ்ட்ரக்சர். காமனா வெளியே எடுத்தீங்கன்னா அப்போ வித்தியாசம் எவ்வளோ? 5. ஓகேவா? வித்தியாசம் எவ்வளவு வருது? 3000 இது டோட்டல் ஆஃப் 15,000 வருது. சரியா? அப்போ 3 ரேஷியோ 15,000 1 ரேஷியோ என்ன கிடைக்கும்? 5,000 கிடைக்கும். அதுல இருந்து ஆன்சர் பண்ண வேண்டியதா. சரியா? 3 ரேஷியோ 15,000. இங்கேயே இருக்கு 3 ரேஷியோ 15. இதே இங்க அப்ளை பண்ணலாம். 3 கிடைச்சது. இது கூட எதை ஆட் பண்ணா போதும்? 3,000 ஆட் பண்ணா 18,000. 1 ரேஷியோ 5,000 3 ரேஷியோ என்னப்பா? 3 ரேஷியோ 15,000. கிளியரா புரிஞ்சா? எஸ் சார். ஓகே சார். ப்ரொபோர்ஷன் நெக்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் நம்ம சால்வ் பண்ணோம். சரியா? அந்த டாபிக். ப்ரொபோர்ஷன்னா என்னப்பா? விகிதாச்சாரம். விகிதாச்சாரம் சார். விகிதாச்சாரம்னா என்னப்பா? ப்ரொபோர்ஷன் சொல்லிடாத. சார் போர்ஷன்னா 2 equal ratios. Very good. 2 equal ratios. சரியா? When 2 equal ratios are அதாவது ஒரே நிமிஷம்ப்பா. என்னன்னா ப்ரொபோர்ஷன்னா 2 ஈக்குவல் ரேஷியோன்னு சொல்லலாம். சரிங்களா? 2 ஈக்குவல் ரேஷியோ 2 ரேஷியோஸ் சார் 2 ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். அது என்ன சொல்லலாம்? ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? 2 ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். சரியா? அப்ப 2 ரேஷியோஸ்னா A:B ஒரு ரேஷியோ. சரியா? அடுத்தது AB C:D இன்னொரு ரேஷியோ. இந்த 2 ரேஷியோவும் சரிங்களா ஈக்குவலா இருந்தா சரிங்களா 2 ரேஷியோஸ் ஆர் அது எப்போ ஈக்குவல் எப்படி டினோட் பண்ணலாம்னா இது 2 ரேஷியோ. ஓகேவா? இந்த 2 ரேஷியோவும் இதுதான் ப்ரொபோர்ஷன். எப்படி டினோட் பண்ணலாம்னா 4 டாட்னு சொல்லுவோம். சரியா? 4 டாட். இதுதான் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். விகிதாச்சாரம். 2 விகிதங்கள் சமம் எனில் அது என்ன சொல்லலாம்? விகிதாச்சாரம் சொல்லலாம். சரிங்களா? அப்ப A:B ப்ரொபோர்ஷன் C:Dனா இந்த கண்டிஷன் என்னன்னா இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. சரியா? இது பாத்தீங்கன்னா மிடில் இருக்கு இல்லையா? இந்த 2 இடையில வருது இல்லையா? மீன் வேல்யூ இடைநிலை அப்படின்னு சொல்லலாம். மீன் வேல்யூ சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஓகே இங்க பாருங்க. அதாவது இந்த 2 வேல்யூ இந்த 2 வேல்யூட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கு. A into D equal to B into C இருக்கும். இப்படி இருந்தாதான் அது என்ன சொல்ல முடியும்? ப்ரொபோர்ஷன் சொல்ல முடியும். இதுதான் கண்டிஷன். AD equal to BC. இதுதான் ஈக்குவல். 2 ரேஷியோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? ஈக்குவல். கிராஸ் ப்ராடக்ட் ஈக்குவலா இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? புரிஞ்சாப்பா? அப்ப 2 ரேஷியோ ஈக்குவலா இருந்தா அது என்ன சொல்லலாம்? ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். சரியா? இப்ப ஓகே புரிஞ்சா? இங்க பாருங்க. A/B equal to C/D. இதுதான் மீனிங். சரிங்களா? A:B எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதலாம். ஓகே. C:D எப்படி எழுதலாம்? C/Dன்னு எழுதலாம். இதுதான் கண்டிஷன். சரிங்களா? இந்த 2 ரேஷியோட ஈக்குவல் 2 ரேஷியோ ஈக்குவலா இருந்தா அது ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். இப்ப
இப்போ இந்த டி வந்து ஏ கூட சேர்ந்துருமா? இப்போ ஏ கூட சேரும் போதா ஏடி ஈக்குவல் டு பிசி கண்டிஷன். ஏடி ஈக்குவல் டு பிசியா இருந்தா இது பேர் என்ன? ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இப்ப இதுல நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இது பாத்தீங்கன்னா இது இப்ப 4 நம்பர் கொடுக்குறாங்க. 4 நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். சரிங்களா? இந்த 4 நம்பர் இப்படி கொடுக்குற ஏ பி சி டிஃப்ரெண்ட் நம்பர் இருந்தா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்னு வரும். சரிங்களா? அப்போ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இப்போ ஏ பி சி கொடுத்து அடுத்த ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்ன, சரிங்களா? தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் கொஸ்டின் வரும். 1 by 1 பார்க்கலாம். சரியா? அப்ப 2 ரேஷியோவோட ஈக்குவல் தான் ப்ரொபோர்ஷன், விகிதாச்சாரம். சரிங்களா? அதை எப்படி எழுதலாம்? ஏ இன்டு டி ஈக்குவல் டு பிசின்னு எழுதலாம். சரியா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 3:27 proportion 4:x. Find the x. சரிங்களா? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஓகேவா? அப்ப இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? மிடில் வேல்யூ இல்லையா? மிடில் வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அப்ப 3 into x equal to 27 into 4. ஓகே. இப்ப இந்த 3 வந்து x equal to என்ன மாறும்? 27 into 4 divided by 3. 9. 9 4s are 36. சரியா? அப்ப 36 into 3 எவ்வளோ? 36 into 3 27 into அதான் 27 into 4 ஈக்குவல். அதான் ஈக்குவல் சொல்லியிருக்கும். சரியா? அப்ப எக்ஸுக்கு பதிலா எந்த நம்பர் வந்தா ஈக்குவலா மாறும். சரியா? One point two. 1.2 12. ஓகே. பாயிண்ட்ல வரும்போது சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ 0. என்ன ஆன்சர் வருது? 0.7:x. ப்ரொபோர்ஷன் 5:8. சரியா? இது மல்டிப்ளை பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப எக்ஸ் இன்டூ ஒய் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்டூ ஒய், எக்ஸ் இன்டூ 5, 8 இன்டூ 0.75. ஓகே. இப்ப அடிச்சீங்கன்னா இப்ப இதை அடிக்கலாம் இல்லையா? 5 75 அடிச்சா 0.15. இப்போ 0.15 into 8 எடுத்தீங்கன்னா 15 into 8 மியூட் பண்ணுங்க. 120 கிடைக்கும். 2 நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா 1.2 வரும் ஆன்சர். சரியாப்பா? இங்க பாருங்க. இப்ப இது வந்து கேன்சல் பண்றதுல உங்களுக்கு டவுட்டா இருந்தா 8 into இது எப்படி பின்னமா எழுதலாம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இல்லையா? அப்ப 75 divided by 100. சரியா? அப்ப இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 3/4. 4 இங்க அடிச்சீங்கன்னா எவ்வளோ? 2. சரி, அப்ப 2 3s are 6. சரியா? அப்ப x into 5. சரியா? 6/5 என்ன ஆன்சர்? 1.2. ஓகேவா? ஓகே. சரி. அப்ப இதுல இருந்து இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் அதிகமா வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இந்த கான்செப்ட் நல்லா தெளிவா படிச்சுங்க. சரியா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் இதுலயே நெக்ஸ்ட் டைப். இப்ப 4 நம்பர் கொடுத்து எக்ஸ்
ஓகே சார். ஓ ஓகேப்பா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இப்ப இதுதான் 4,16,7 நான்காவது விகிதத்தை கண்டுபிடி. சரியாப்பா? அப்ப இங்க பாருங்க, இப்ப 3 நம்பர் கொடுத்துட்டு, சரியா, 3 நம்பர் கொடுத்து ஏ பி சி கொடுத்துட்டு இதுல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் வரலாம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், சரியா, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்கலாம். சரிங்களா? அப்ப 3 நம்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எக்ஸ், எக்ஸ் இன்டு ஏ ப்ரொபோர்ஷன் பி இஸ் டு சி. 3 நம்பர் கொடுத்து செகண்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ அப்படியே வரும், செகண்ட் பிளேஸ்ல எக்ஸ் வரும், பி சி. அதே பதில் ஏபிசி கொடுத்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்கிறானா ஏ இஸ் டு பி எக்ஸ் இன்டு சி. அடுத்த ஃபோர்த் கேட்கிறாங்கன்னா ஏ பி ப்ரொபோர்ஷன் சி எக்ஸ். இதான்பா ஸ்ட்ரக்சர். சரி, அவன் என்ன கேட்கிறான்னு ஓகேவா? 28 சார். அப்போ 4 ஓகேப்பா 20. ஓகே, 4 is to 16 ப்ரொபோர்ஷன் 7 into x. சரியா? அப்ப இது என்ன வரும்? 4 into x equal to 16 into 7. கேன்சல் பண்ண 4 7 சார் 20. x equal to 20. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? 3 நம்பர் கொடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷன்லாம் கேட்கறாங்கன்னா த ஸ்ட்ரக்சர். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். $0.18 0.18. கரெக்டா சார்? ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் இல்லைங்களா? இப்போ 0.2 into x equal to 0.12 into 0.3. சரிங்களா? therefore x equal to 0.12 into 0.3 divided by என்ன வரும்? 0.2. என்ன ஆன்சர்? Answer C. Option C, sir. 0.18. 0.18 சார். 0.18. ஓகே, சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, இப்ப இது நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 2 டிஜிட் 3 டிஜிட் மொத்தமா எவ்வளவு டிஜிட் வருது? 3 டிஜிட். சரியா? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் வரும். அப்ப 2 0 கீழே கொடுக்குற மாதிரி. அப்ப 12 into 3 divided by 2 into 100 இப்படி எடுத்தீங்கன்னா 6 18. 18 divided by 100 எவ்வளோ? 0.18. சார் அப்படியேவும் கேன்சல் பண்ணலாங்களா சார்? 0.2 0.12 ஆயிடுச்சுல. 0.2 0.12 கேன்சல் பண்ணிட்டோம். எஸ் சார். 0.12 டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல 0.2 0.12 பாத்தீங்கன்னா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.6 சார். 0.6 வரும். பண்ணலாம். சார் அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது
2:12 ப்ரொபோர்ஷன் 3x இப்படி எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கிட்டு கடைசியில் 18 வரும். 0.18 நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். 2 into 3 எடுத்துக்கலாமா? ஓகே, அதான் சொல்றேன். இந்த 1 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36 divided by 2 is equal to 0.18 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பெரிய நம்பர் வரும்போது அதான் இது நான் சொல்லியிருந்தேன், சிம்பிளிபிகேஷன்ல சொல்லியிருந்தேன் சொல்றேன். அதுக்காக நான் சொன்னேன், ரிப்பீட் பண்ணேன். சரிங்களா? பெரிய நம்பர்லாம் வரும்போது எங்க 0 கம்மியா இருக்கோ அந்த இடத்துல 0 கொடுக்குற மாதிரி வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளிபிகேஷன் சம்லாம் வந்து சொல்லியிருப்பேன் சால்வ் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டைப். இதுல என்ன வித்தியாசம்பா? Third proportion, sir. ரெண்டு நம்பர் தான் சார் மொத்தம் 3 தான் கொடுத்துருக்காங்க சார். நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டின்ல 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னா A, B. சரிங்களா? A, Bன்னு எடுத்துக்கோ. சரியா? அப்ப 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னா நமக்கு கொஸ்டின் பாத்தீங்கன்னா எதுவெல்லாம் வரும்னா, இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் வரும், மீன் ப்ரொபோர்ஷன் வரும், தேர்ட் ப்ரொபோர்ஷன் வரும். சரிங்களா? 2 நம்பர் கொடுத்து அவன் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இதுவா. 2 நம்பர் கொடுத்தா இதுதான் கேட்க முடியும். சரிங்களா? சார் மீன் எப்படி சார்? அதான் சொல்றேன். இதுல வந்து இது இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது தான் நிறைய டைம் கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப இந்த ஏபின்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு 2 நம்பர் கொடுத்து, சரியா, A, B. கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டா இதோட ஸ்ட்ரக்சர் என்ன வரும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனா எக்ஸ். சரியா? அடுத்தது A. proportion A, B. இதான் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் புரியலங்க சார். எப்படிங்க சார் இது? ஓகே, இங்க பாருங்க என்னன்னா 2 நம்பர் கொடுக்குறாங்க. சரியா? இப்ப ஏபின்னு கொடுக்கறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. 2, 3 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்கன்னு வச்சுங்க. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 2, 3 கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன வரும்? இந்த ஸ்ட்ரக்சர் என்ன வரும்? புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் x is to 2. Double dot 2 is to 3. வெரி குட். அவ்வளவுதான் சொல்றேன். இங்க பாருங்க. அப்ப என்னன்னா 2 நம்பர் கொடுத்து, சரிங்களா? இப்ப ஏபி நீங்க கொடுத்தனால உங்களுக்கு நான் இங்க எழுதும் போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 times ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்னா அதுதான் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. சரிங்களா? இப்போ இதுல கொடுத்திருக்கிற நம்பர்ல முதல் நம்பர் பாத்தீங்கன்னா 2 times ரிப்பீட் ஆகும். அது 2 is to 2, 3 வரும். ஓகேவா? ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்ப இது எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க? எக்ஸ் இன்டூ 3, 2 into 2. சரியா? ஈக்குவல் எக்ஸ் இன்டூ 3 ஈக்குவல் டு 4 இருக்கும். therefore எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 4/3 வரும் இந்த 2 நம்பருக்கு. ஓகேவாப்பா?
அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். சரியா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன். அடுத்தது 2 நம்பர் கொடுத்து மீன் ப்ரொபோர்ஷன் கேட்கறாங்க. ஏபி கொடுத்துட்டு மீன் ப்ரொபோர்ஷன் கேட்கறாங்கன்னு மீன் ப்ரொபோர்ஷன். சரியா? செகண்ட் மீன் ப்ரொபோர்ஷன் கேட்கறாங்கன்னா ஏ இஸ் டு எக்ஸ் ப்ரொபோர்ஷன் ரெண்டாவது நம்பரும் தேர்ட் நம்பரும் நமக்கு எக்ஸ்ன்னு வரும். இதுதான் மீன் ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஏ வரும், லாஸ்ட் பிளேஸ்ல பி வரும். மீன் ப்ரொபோர்ஷன். சரி, அப்ப இந்த 2 பிளேஸ் வந்து சேமா இருக்கும். சேமா இருக்கும். ஓகேவா? அப்ப இது சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்னவா மாறும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி. therefore x ஈக்குவல் டு ரூட் ஏபின்னு சொல்லியிருப்பாங்க. இது இப்படிதான் கிடைக்கும். மீன் ப்ரொபோர்ஷன்னா ரூட் எடுங்க அப்படிங்கிறது தான். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி. ஸ்கொயர் ரைட் சைட் போகும்போது என்ன மாறும்? ரூட் ஏபியா மாறும். ஓகே, புரியுதா? அப்ப 2 நம்பர் 2:3 கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதுவீங்க? 2 இன்டூ எக்ஸ் ப்ரொபோர்ஷன் எக்ஸ் 3. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 6. இதான் மீன் ப்ரொபோர்ஷனா இருக்கும். இந்த 2 நம்பர் கொடுத்து 2, 3 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இது மீன் ப்ரோ. சரியா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன். தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா ஸ்ட்ரக்சர் என்ன? 2 நம்பர் கொடுத்து அப்ப ஏ இஸ் டு பி இஸ் ப்ரொபோர்ஷன் ரெண்டாவது நம்பர் ரிப்பீட் ஆகும் எக்ஸ். கடைசியில எக்ஸ் வரும். ரெண்டாவது நம்பர் ரிப்பீட் எக்ஸ். ஓகேவா? அப்போ பி இன்டு பி, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎக்ஸா மாறிடும். சரியாப்பா? இதுதான் ஸ்ட்ரக்சர் இந்த 3 கொஸ்டினுக்கு. சரியா? அப்ப 2 நம்பர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன் வரும். தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து 2 நம்பர் கொடுக்குறாங்க. ஏ கம்மா பி கொடுக்குறாங்கன்னு வைங்க. 2 நம்பர். சரிங்களா? அப்போ முதல் நம்பர் 1 டைம் வரும், ரெண்டாவது நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். பி ப்ரொபோர்ஷன் பி. அடுத்ததுதான் கண்டுபிடிக்கிறது. கடைசி பிளேஸ்ல தான் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அதை தான் நம்ம கண்டுபிடிப்போம். சார் ஃபர்ஸ்ட் சார். ஓகே பாப்பா. சார் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு முறை சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் கேட்கல. இதுவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து எக்ஸ்ன்னு கொடுக்கணும். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் தான் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். சார் அது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுங்க சார். நமக்கு எக்ஸாம் இது வந்து சார் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன். எஸ் பா. இது மீன் ப்ரொபோர்ஷன். பேர் பார்த்தீங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷன். இதுதான் பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன். இந்த 2 நம்பர் கொடுத்தா இதுதான் இதுல ஸ்ட்ரக்சர் சொல்றோம். மிடில்ல இருக்கு இல்லையா? அதோட பேர் என்னவா மாறுனா மீன் ப்ரொபோர்ஷனா மாறும். அப்போ மீனா மாறுதுன்னா கடைசி நம்பர் தேர்ட் ப்ரொபோர்ஷனா மாறும் சொல்றேன். சரியா? ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? அப்ப இங்க பாத்துக்கோ. நம்பரா எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் 2. இதான் இங்க சால்வ் பண்ணிருக்கு. இங்க சால்வ் பண்ணிருக்கு. 2, 2, 3. இதுதான் ஸ்ட்ரக்சர் நம்பரா வரும்போது. ஓகேவா? கிளியரா புரிஞ்சோங்க சார்? 81 சார். 81 சார். 81 சார் ஆன்சர். 81 சார். மேல இருக்குது 49 சார். 49 சார். ஆன்சர் வந்து விட்டுருங்க. 81. ஓகே ஓகே சார். சார் ஒரே ஒரு டவுட். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனுக்கு ஒரு எக்ஸாம் 2,3 போட்டு கொடுங்க சார் பார்க்கலாம். எனக்கு மீதி 2 புரிஞ்சுது சார். ஆனா ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். எப்படி போடுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சார். இதுதான் கீழே எழுதி போயிடுச்சு பாரு. கீழே எழுதி இருக்கு. அதுதான் உனக்கு சொன்னேன். உனக்காக தான் சொன்னேன். 2, 3ங்கிறது. சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிறது எக்ஸ். முதல் நம்பர் எக்ஸ்ன்னு எடுப்போம். ரெண்டாவது 2 தான் வந்து முதல் நம்பர் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே சார். சரியா? கிளியரா? ஓகே சார். ஓகே சார்.
ஓகே கிளியரா? அப்ப இது ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் 921 இருக்கு. தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டா நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு நம்பர் கொடுத்து தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா 9:21 ப்ரொபோர்ஷன் 21:x. சரியா? இது ரெண்டு மல்டிபிள், இதோட மல்டிபிள். சரியா? அப்ப 21 into 21 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 9 into x equal to 9 into x. 9 ஆல x equal to டிவைட் பண்ணீங்கன்னா 21 into 21 divided by 9. கேன்சல் பண்ணுங்க. 7 3 டேபிள்ல 3 times 7 times 7 இங்க எவ்வளவு? 40 49 49 தான் ஆன்சர். எப்படி 81 வந்துச்சு சார்? நான் 27 எடுத்துட்டேன் சார், அதனால. ஓகே ஓகே 27. ஓ 27 தான். சரி ஓகே. கிளியரா? ஒரு ரெண்டு சம் 840 ஆயிடுச்சு. 12 சார். டைம் ஆயிடுச்சா? இருக்கீங்களா? இப்ப எந்த சம் சார் கண்டுபிடிக்கணும் நீங்க? எனக்கு புரியல. இப்ப இதுதான் இப்ப கொடுத்த சம் 2780. 12. ஓகேவா? கிளியரா? கான்செப்ட் கிளியரா? நான் சொன்ன தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. அப்ப தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா 27 ரெண்டாவது நம்பர் ரிப்பீட் ஆகும். அதுதான் தெளிவா இருக்கணும். சரிங்களா? கடைசியில எக்ஸ். சரிங்களா? இப்ப இது ரெண்டும் கடைசியோட ப்ராடக்ட் எக்ஸ் இன்டூ 27 18 into 18. சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 18 into 18 divided by 27. 9 times 2 times 3 times 3 பாத்தீங்கன்னா 6 2 சார் 12. மத்தவங்க மியூட் பண்ணுங்க. 12 வருது. ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். ஓகேவா? கிளியர்? ஓகே சார். அடுத்தது இப்ப இதெல்லாம் வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்லாம் நீங்க சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் மீன் ப்ரொபோர்ஷன் சால்வ் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நான் கான்செப்ட் எல்லாமே சொல்லிட்டேன். ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 320. சார் லாஸ்ட் சம் வைங்க சார், நோட் பண்ணிக்கிறேன். ரெண்டு தடவை வந்து எஸ் பா. இன்ஸ்டாகிராம் பாருங்க. டெலிகிராம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தேன். சால்வ் பண்ணிருந்தீங்களா? சார் ஆவரேஜ் கீ ஆன்சர் போடலைங்க சார். ஆவரேஜ் கீ வேணுமா? ஓகே, நான் சென்ட் பண்றேன். சரி, டெலிகிராம் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா சார்? நெக்ஸ்ட் சம் மீன் ப்ரொபோர்ஷன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்ல அந்த ஃபோர்த் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்தா போதும். ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் பாருங்க. அப்ப மீன் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கா இல்லையா? 327 கொடுத்து மீன் ப்ரொபோர்ஷன்னா 3x ப்ரொபோர்ஷன் எக்ஸ். ஆன்சர் 9 சார். சரியா? இது என்னவா மாறும்? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 into 27. சரிங்களா? 3 into 27 பாத்தீங்கன்னா 81 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. அவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சு. கான்செப்ட் கிளியரா? இதுதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் சால்வ் பண்ணலாம். சரியா? நாளைக்கு ரீசன். ஓகே, கிளியர்? எஸ் சார். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே பா, थैंक यू சார். Thank you, sir. ஸ்ட்ரைட்டா 3 நம்பர் கொடுத்துருவாங்களா சார்? ஆமா, அதான் 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா என்னென்ன கொஸ்டின் வரும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்னு வரும். சரியா? அவன் எந்த இடத்துல கேக்குறானோ அதுலதான் எக்ஸ்ன்னு வச்சு மீதி அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதா. 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2 கொடுத்தாதான் இந்த ஃபார்முலா. 2 கொடுக்கும்போது தான் வந்து எது கொஸ்டினா கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கறதா 2 நம்பர் கொடுக்கும்போது கேட்பாங்கன்னு சொல்றேன். இதுல 3 கொஸ்டின் வரும் 2 நம்பர் கொடுக்கும்போது. சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்மிங் 16 சண்டே வந்து ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது தேவைப்படுது டாக்குமெண்ட் ரைட்டராகவும் இல்லை ஸ்டாம்ப் வெண்டராகவும் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்டேட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ மேம். ஒரே டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேம். சண்டே எவ்வளவு நேரம் இருக்குங்க மேம் அது ஈவெண்ட்? அது வந்து 2 hours தான் இருக்கும். 5 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா 7:30 அதுக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே மேம். சரிங்க மேம். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மேம் எந்த போஸ்ட்டுக்குலாம் ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க? புரியல என்ன? இல்ல லைக் எந்தெந்த போஸ்ட்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்க? ஆக்சுவலி வந்து இது வந்து யாருக்காவது டாக்குமெண்ட் ரைட்டரா மாறணும் இல்ல ஸ்டாம்ப் வெண்டரா ஆகணும்னா அவங்களுக்கான கிளாஸ் ஆக்சுவலி கோச்சிங் ஒர்க் ஷாப். ஸ்டேட் லெவலுங்களா? ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடியது. கரெக்ட். ஓகே 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 மேம். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ.